Hey guys, welcome back to the 5th episode of Going Rogue with Deepthi Krishna. இன்னையோட டாபிக் சோஷியல் மீடியானால பிஸ்னஸஸ்க்கு என்னெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஷார்ட்ஸோ ஒரு ரீலோ பார்க்காத ஆளே இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் நம்ம ஆக்சுவலாக அந்த ரீலை மட்டுமா பார்க்குறோம்? அதில் இருக்கிற பர்சன் என்ன பேசுகிறாங்கன்றதை மட்டுமா கேட்குறோம்? இல்லை, அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி பொருள்லாம் வச்சுருக்காங்க, அவங்க பேக்ட்ராப்பில் என்னெல்லாம் இருக்குது, எதை பற்றி அவங்க பேசுகிறாங்க, அவங்க என்ன வாங்கினாங்க புதுசாக, அவங்க லைஃப்பில் என்ன நடக்குது, எல்லாமே நம்ம பார்க்குறோம். திஸ் இஸ் ஆல்சோ அ டைப் ஆஃப் மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங்கை பற்றி முன்னாடிலாம் நமக்கு நிறைய தெரியவே செய்யாது. பிக் பாஸ் வந்த காலத்தில் பாருங்கள் எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அந்த வீடு முழுக்க எல்லா இடத்துலையும் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி வச்சுருக்காங்க, நமக்கே தெரியாமல் நமக்கு இதெல்லாம் காமிக்கிறாங்க பாருங்களேன் அப்படின்னு பேசின காலம் போய் நம்மளே ஸ்க்ரால் பண்ணி 2 நிமிஷத்துக்கு ஒரு ஆடையாக பார்த்துட்ருக்கோம். எஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் மாடல்ஸ், நாட் ஜஸ்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ், they are our customized ads. எஸ், நமக்கு என்ன தேவை, எந்த மாதிரி லைஃப் இருந்தால் நமக்கு இன்னும் லைஃப் ஈஸியராக இருக்கும், பெட்டராக இருக்கும், பார்க்க ஏஸ்தட்டிக்காக இருக்கும், லைஃப் அவ்வளோ ஜாலியாக இருக்கணும்னா இந்த பொருள்லாம் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு நம்மள்கிட்ட கூவி விற்கிற ஒன் ஆஃப் த மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸ் தான் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ். இதே ஒரு டெக்கேடுக்கு முன்னாடி இதை யோசிச்சு பாருங்கள், மார்க்கெட்டிங் எப்படி இருந்துச்சுன்னு. நீங்கள் பார்க்குற ஒரு மூவிஸ்க்கு நடுவில் ஒரு 5 minutes ஆட் பிரேக் வரும். வரிசையாக இதுதான் பொருள், இதை நாங்கள் இதுக்காக விற்கிறோம் அப்படின்னு சொல்லி வரிசையாக ஒரு பொருளுக்கு அடுத்து ஒரு பொருளை நமக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சேனலில் மாற்றிட்டு போயிடுவோம். சேம் கோஸ் ஃபார் ரேடியோ அண்ட் நியூஸ் பேப்பரில் ஒரு பேஜ் ஃபுல்லாக ஆட் மட்டும்தான் வரும். அந்த பேஜை நம்ம பார்த்துட்டு வா கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பேஜை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போவோம். ஆனால் இப்போது வீடியோ உட்காந்து ஒரு ஆடுக்கு அடுத்த இன்னொரு ஆடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையவே ஒரு ஆடில் போக்கிட்டுருக்கோம். ஆட் 2 in a generation where we don't like ads. எக்ஸாக்ட்லி, ஒரு மூவி பார்க்குறப்ப ஆட் இப்போ வந்தால் எத்தனை பேருக்கு எரிச்சலாக இருக்குது. அப்பா ஒரு ஆடா மூவிக்கு நடுவுலையா, நோ வே மேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எக்கச்சக்கமாக வந்து ஆடே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஆனால் நமக்குள்ள ஈஸியாக இந்த மார்க்கெட்டிங்கை அவங்க எப்படி கொண்டு வந்தாங்க, இந்த ரெவல்யூஷன் எப்படி ஆச்சு, பிஸ்னஸஸ்க்கு இது என்ன மாதிரியான எஃபெக்டை கொடுத்துருக்குன்றதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு டெக்கேடுக்கு முன்னாடி இது ஒரு லாங் ப்ராசஸ். இது மார்க்கெட்டிங் தான், அவங்க இந்த பொருளை விற்க தான் வர்றாங்க அப்படின்னு நமக்கு முன்னாடியே தெரியும். டிவிலேயோ நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை ஒரு பெரிய பேனராக இதுவாக பயங்கர லைட்டிங்கோட க்ரியேட்டிவாக யோசிச்சு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் பிஸ்னஸஸ்க்கு பெரிய ட்ராபேக் இருந்துச்சு. அதில் அவங்க பெருசாக என்னது பண்ணாங்கன்னா, எது எஃபெக்டிவாக இருக்குது, எது ஆக்சுவலாக நமக்கு பிஸ்னஸை கொண்டு வருது அப்படின்றத வந்து அவங்களுக்கு ரியல் டைமில் ட்ராக் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. ஏன்னா 4-5 மூவிக்கு நடுவில் ஒரு ஆடு வருது அப்படின்னு சொல்கிறப்ப எந்த மூவியை பார்க்குறப்ப என்னோடய ஆடை அவங்க ஜாஸ்தியாக பார்த்தாங்க அப்படின்றத வந்து அவங்களுக்கு அந்த சென்சஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு. Social media changed that. Social media brought an evolution to this marketing agencies. ஏன்னா எக்ஸாக்டாக எந்த ரீலில் எந்த பார்ட்டை அவங்க பார்க்குறாங்க, எதில் வந்து அவங்க அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ரீலை பார்க்குறவங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வாங்குறாங்கன்ற வரைக்கும் நம்மளோட டேட்டாஸ் அவங்கள்ட்ட இருக்குது. அந்த டேட்டாஸை வச்சு ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்றதையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். நம்ம அமேசானில் தேடுறதோ கூகுளில் சர்ச் பண்ணுறதோ எல்லாமே லிங்க் பண்ணி அவங்களால நமக்கு ஆக்சுவலாக கஸ்டமைஸ்டு மார்க்கெட்டிங் ஆட்ஸை அவங்களால கொடுக்க முடியுது. ரீல்ஸ் அப்படின்னு பேசுகிறப்போ இனிஷியலாக ரீல்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஆக்சுவலாக நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்க ஆரம்பித்தது ரொம்ப சீக்கிரமாகவே எல்லாருக்குமே அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது ரொம்ப ஷார்ட்டான டைமில் அவங்களோட லைஃப்பை பற்றி சொல்லுது அப்படின்றப்போ இந்த ட்ரெண்டை நோட்டீஸ் பண்ண நிறைய பிராண்ட்ஸ் அவங்க இது கரெக்டாக அவங்க மார்க்கெட்டிங்க்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது ஆடு தான் அப்படின்னு நமக்கு தெரியாமலே அஃப்லியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாட்டையுமே இதை நீங்கள் யூஸ் பண்ணி இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், இல்லை உங்களோட ஆக்சுவல் ரிவ்யூவை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நேச்சுரல் ஃப்ளோவில் ஒரு லைஃப் ஸ்டைலோடு அவங்களோட லைஃப் ஸ்டைலில் இது இருக்குது அப்படின்னா இது மீதி எல்லாரோட லைஃப் ஸ்டைலில் இது இருந்தால் இது பெட்டர்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத வந்து நமக்கு க்ரியேட் பண்ணாங்க.
நிறைய விஷயம் ஒரு பூமிங் ஒரே ஒரு ரீல் ட்ரெண்ட் ஆக்குனதுனால பயங்கரமாக மார்க்கெட்டிங் ஆன நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒன் சச் எக்ஸாம்பிள் இஸ் ஸ்டான்லி கப்ஸ். ஸ்டான்லி கப்ஸை பற்றி தெரியாத ஆளே இருக்க மாட்டோம். அவங்களோட ஃபுல் மார்க்கெட்டிங் ஆன் இன்ஃப்ளூயன்சர்ஸில் மட்டுமே அவங்க எக்கச்சக்கமாக மார்க்கெட்டிங் பண்ணாங்க. இதை தாண்டி அவங்களோட ஒன் ஆஃப் த ரீல், அதுவும் ஆக்சுவலாக அவங்க போஸ்ட் பண்ணாத ரீல், ஒரு கார் பேர்ன் ஆகிட்டுருக்கப்போ, அது ஒரு ஆக்சிடெண்ட்டான ஒரு காரு, அந்த கார் பேர்ன் ஆனாலும் உள்ளே இருந்த அந்த ஸ்டான்லி கப் மட்டும் பேர்ன் ஆகாமல் அப்படியே இருந்துச்சு. அதுக்குள்ளே இருந்த ஐஸ் கூட அப்படியே இருந்துச்சு. அதை பார்த்து அதை ரீலாக போட்டு அந்த ரீலை எல்லாரும் பார்த்து, ஓகே அப்போ ஸ்டான்லி கப்போட குவாலிட்டி இதுதான், இந்த குவாலிட்டியை வேறு எங்கேயுமே இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வச்சு அவங்க திரும்ப மார்க்கெட்டிங் பண்ணி அதை இன்னும் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்ட்டை புஷ் பண்ணி அந்த ரீலை எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்த்து அந்த பொண்ணுக்கு அவங்க கொடுத்த காம்பன்சேஷன் எல்லாமே இஸ் அ மார்க்கெட்டிங். ஒரு மார்க்கெட்டிங் ட்ரெண்டை அவங்களே க்ரியேட் பண்ணுறாங்க. அண்ட் அதை வாங்குறதுக்கு இப்போ நமக்கு ரொம்ப ஈஸி. ஒரு ரீலில் ஒரு பொருளை பார்க்குறீங்களா, உங்களுக்கு அதை எங்கே வாங்கணும்னு தெரியலையா, அவங்களோட கேப்ஷன்ஸை பார்த்தா போதும், அவங்களே லிங்க் வச்சுருப்பாங்க. அவங்களோட இது எல்லாம் கஸ்டமைஸ்டு ஷர்ட்டோ ட்ரெஸ்ஸோ அந்த மாதிரி இருக்கா, யார்கிட்டேருந்து வாங்கினாங்கன்றதையும் அவங்களே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் ஆல் ஜஸ்ட் அ டேப் அவே அப்படின்ற மாதிரி நமக்கு ஆயிடுச்சு. இது மூலியமாக அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கும் பயங்கர பெருசாச்சு. இது மூலயமா ஒரு பார்ட்னர்ஷிப் உருவாச்சு பிராண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு. இதில் பிராண்ட்ஸ் மூலியமாக இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு ஒரு கோட் அண்ட் கூப்பான் கொடுத்து அந்த கோட் அண்ட் கூப்பானில் இருக்கிற பர்சன்டேஜை வச்சு இவங்க நிறையா மார்க்கெட்டிங் பண்ணி அதாச்சும் அவங்களோட ரீல்ஸில் இதை பற்றி பேசி இதோட அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஆஃபர்ஸை பற்றி சொல்லி இதுலேருந்து வாங்குறவங்களுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு ஒரு பர்சன்டேஜும் பிராண்டுக்கு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆகுது. இட்ஸ் அ வின்-வின் சிச்சுவேஷன் ஃபார் போத் ஆஃப் தெம். இது மூலமாக பிராண்டுனால் எக்கச்சக்க ஆடியன்ஸை கேதர் பண்ண முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக யார் இதை வாங்குவாங்களோ அவங்கள்ட்ட போய் இதை கேட்க முடிஞ்சிச்சு. திஸ் வாஸ் அ வெரி பிக் கேம் சேஞ்சர் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸஸ். இப்போது இவ்வளோ பெரிய பிராண்டாக இருக்கிறப்ப தான் அவங்க நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஒரு பெரிய பேனர் வைக்கவோ, நியூஸ் பேப்பர் ஃப்ரண்ட் பேஜில் ஒரு ஃபுல் பேஜுக்கு ஆட் போட்டு ஒருத்தவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கோ. ஆனால் இப்போது ஆல் யூ ஹாவ் டு பி இஸ் கிரியேட்டிவ் எனஃப். இது ஆடு அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு ஆடை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும், அதை உங்களால் செல் பண்ண முடியும். உங்கள் ப்ராடக்ட் அவ்வளோ வயபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சின்ன ஸ்மால் பிஸ்னஸாக இருந்தாலும், எவ்வளோ சின்ன ஐடியாவாக இருந்தாலும் சோஷியல் மீடியானால் உங்களால் ஈஸியாக நிறைய பேரை யாருக்கு தேவையோ அவங்க கிட்ட ஈஸியாக கொண்டு போய் சேர்க்க முடியும். சோஷியல் மீடியா ஹேஸ் ரியலி லெவல்டு த ப்ளே ஃபீல்டுன்னே சொல்லலாம். இதோட பாசிபிலிட்டிஸ் பயங்கர என்லெஸ். ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் இதோட கீ. ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக நமக்கு இதுக்கு தேவை. இந்த ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி ஈஸியாக யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நம்ம ப்ராடக்டை ஈஸியாக நம்மளால் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆக்சுவலி எவ்ரி ரீல், every post, every link has the potential to introduce people to products they never would have considered otherwise. And that's the power of today's social media marketing. இந்த மார்க்கெட்டிங் கேமையே சோஷியல் மீடியா பயங்கரமாக மாற்றிருச்சு. இட்ஸ் ஃபாஸ்ட், இட்ஸ் இன்டராக்டிவ் அண்ட் இட்ஸ் ரைட் தேர் இன் யுவர் பாக்கெட். All you have to do is be creative enough. So if you're a business owner or entrepreneur, remember this. This tool is there for you too. நெக்ஸ்ட் டைம் ஒரு ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணுறப்ப இதுக்கு பின்னாடி என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்கன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். With this, I'm taking off. This is Going Rogue with Deepthi Krishna. Do support me on Spotify, YouTube and my Instagram channel.